Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, நம்ம பேரண்ட்ஸு எல்லாருமே ஒரே விஷயத்த சொல்லி வளர்ப்பாங்க. நல்லா படிச்சிருப்பா, அப்போ தான் நல்ல வேலைக்கு போக முடியும். அவங்க மீன் பண்ணுறது நல்ல வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ். அது ஓகே, அது போகிறது நல்ல விஷயம் தான், அது கௌரவமான விஷயம் தான், சூப்பரான விஷயம் தான். இப்போ எல்லாருமே நல்ல வேலைக்கு போயிட்டா இந்த ரிஸ்கியான ஜாப்ஸு, டேஞ்சரஸான ஜாப் சொசைட்டியில் நிறைய இருக்குது. அதை யார் பாப்பா? அதையும் யாரை பார்த்து தானே ஆகணும். ஒரு சொசைட்டி இயங்கணும்னா ஒயிட் காலர் ஜாபும் முக்கியம், இந்த ரிஸ்கியான டேஞ்சரஸான ஜாப்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டில். அதை பற்றி நம்ம நிறைய பேசுகிறதே கிடையாது, அதை பற்றி யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. யோசிச்சு பார்த்தா தான் அந்த லிஸ்ட்டு பார்க்கும்போது அவ்வளோ இருக்குது. அண்ட் அதை பண்ணுறதுக்கும் காலங்காலமாக அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் இன்வால்வ்டாக இருக்காங்க. அது அவங்களோட பிரெட் அண்ட் பட்டராக இருக்குது. உயிரை பணையம் வச்சு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வராங்க. அந்த வேலைகள் என்னென்ன, அதில் இருக்கிற டேஞ்சர்ஸ் என்ன, அந்த மக்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் இந்த எபிசோடு. வாங்க போய் பார்க்கலாம். 9 minutes with நந்தன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தூய்மை பணியாளர்கள். ஆக்சுவலி அந்த பேரே ரொம்ப கரெக்டான, ரொம்ப அழகான பேருங்க, தூய்மை பணியாளர்கள். ஏன்னா காலங்காலமாக எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லா வீடுகளையும் அவங்களை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, குப்பைக்காரன் வண்ட போய் குப்பையை கொடுக்க அப்படின்வாங்க. அது கேட்குறதுக்கே கொஞ்சம் டெரகேட்டரியாக இருக்கும். ஏன்னா அவங்க வேலையை செய்கிறாங்க, அவங்க எதுவும் தப்பு பண்ணல. அவங்க போய் குப்பைக்காரன் கூப்பிட்டதே அது ஒரு மாதிரி தப்பாகவே இருந்தது. பட் அது இல்லை, அவங்க தூய்மை பணியாளர்கள் அப்படின்ட்டு கரெக்டான ஒரு வார்த்தையை, அழகான ஒரு வார்த்தையை நம்ம கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சொசைட்டியாக எடுத்த ஒரு ரொம்ப கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் எடுத்த டெசிஷன் இதுன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப அழகான ஒரு பேர். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி இன்வேல்யூபிள்ங்க. நம்ம நிறைய இடத்துல இதை பற்றி நம்ம பேசுகிறதில்ல, நிறைய இடத்துல ஃபோக்கஸ் கொடுக்குறதில்ல. இவங்க வேலையை இவங்க கொஞ்சம் கம்மியாக பண்ணாலோ, இல்லை ஒரு 2-3 நாள் இவங்க வேலையை பண்ணாமல் போயிட்டாங்கன்னா நம்ம வெளியே போக முடியாது, நம்மளால் வாழவே முடியாது. நம்மளோட ரொட்டீன், நம்மளோட வாழ்க்கையே தம்பிச்சிரும்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், கார்பேஜ் ஒர்க்கர்ஸ் அண்ட் சுவேஜ் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு. கார்பேஜ் ஒர்க்கர்ஸ் நம்மளுக்கே தெரியும், டெய்லி நம்ம வீட்டிலேருந்து எல்லா குப்பையும் கொண்டு போயிட்டு டம்ப் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்குது. கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள், அதை ரீசைக்கிள் பண்ணுறது அது ஒரு தனி இண்டஸ்ட்ரி. அது ஏன்னா வீட்டில் அழுக்கு தங்க ஆரம்பிச்சிருச்சு, குப்பை தங்க ஆரம்பிச்சிச்சுன்னா வீடு நாசமாக போயிடும். எல்லா வீடும் நாசமாக போச்சுன்னா தெரு நாசமாக போயிடும். தெருக்கெல்லாம் நாசமாக போச்சுன்னா ஊரே நாசமாக போயிடும். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போலாம் ஒரு வண்டியில் வேறு வராங்க, ஒரு பாட்டு போட்டுக்கிட்டே எல்லா தெருவிலையும் வர அந்த பாட்டு வேறு இப்போ எல்லா இடத்துல கேட்டு எல்லாருக்கும் ஒரு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அந்த பாட்டு சொல்லுவாங்களே, யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இவங்க வராங்கனாலே நம்ம வீட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி அந்த சவுண்டு கேட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த டியூனுக்கு நம்ம பழக்கப்பட்டோம். அந்த ஒரு பாட்டு போட்டே வருவாங்க. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கார்பேஜ் கலெக்ட் பண்ணுற ஒர்க்கர்ஸ். அடுத்தது சுவேஜ் ஒர்க்கர்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப்னு சொல்லலாம். ரொம்ப டிஃபிகல்ட் மட்டும் இல்லை, ரொம்ப கொடூரமான வேலைகள்லாம் இதுவும் ஒன்று. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு தான் வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல, யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கல. பட் மனித கழிவை ஒரு மனிதனே உள்ளே போயிட்டு அதை க்ளீன் பண்ணுன்றது, ஏன்னா நம்மளாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம்னா டக்குன்னு ஃப்ளஷ் பண்ணிட்டு அதை திரும்பி பார்க்க கூட நம்மளுக்கு அருவருப்பாக இருக்கும். பட் எல்லாரோடைய அழுக்கு, எல்லாரோட அந்த இதை ஒரு மனுஷன் உள்ளே போயிட்டு அதை ஃபிசிக்கலாக க்ளீன் பண்ணுறான்றது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவங்க எப்படி அதை பண்ணுறாங்கன்ட்டு ரொம்ப பாவம். அவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும், பசங்களை படிக்க வைக்கணும், ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க அந்த வேலை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதையும் இறங்கி பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் மெஷின்ஸே பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்தால் தான் அந்த மாதிரி ஆட்களுக்கு அதுலேருந்து ஒரு விடிவு கிடைக்கும். அது சீக்கிரம் நடக்கும் நம்புகிறேன். பட் மெஷின்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஆட்களுக்கு வேலை போகாமல் பார்த்துக்கணும், அவங்களுக்கு வேறு ஒரு வேலை அமைச்சு கொடுக்கறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த சுவேஜ் ஒர்க்கர்ஸ் அண்ட் கார்பேஜ் ஒர்க்கர்ஸ் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி எக்கச்சக்கங்க. இவங்கெல்லாம் இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு மழை காலத்துலேயும் வேலை ஜாஸ்திங்க, வெயில் காலத்துலேயும் வேலை ஜாஸ்தி. இவங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு பத்தவே பத்தாது. இபி ஒர்க்கர்ஸ், எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒர்க்கர்ஸ். நம்ம வீட்டில் வெயில் காலத்தில் சொல்லவே வேணாம், டப்புன்னு கரண்ட் போச்சுன்னா உடனே கால் பண்ணிட்டுருவோம், கரண்ட் போச்சுன்ட்டு. மழை, புயல், வெள்ளம் அதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அருந்து விழுந்துடும். இல்லை அவங்களே சம்டைம்ஸ் சேஃப்டிக்கு ப்ரிகாஷன் வைஸை கட் பண்ணி வச்சுருவாங்க. உடனே நம்மளுக்கு பொறுக்கே பொறுக்காது. பட் நம்ம அட் த சேம் டைம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது அந்த வேலை எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ரிஸ்க், எவ்வளோ டேஞ்சர் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கஷ்டம் தான், கரண்ட் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம், குழந்தைங்க இருக்கிற வீட்டில், பெரியவங்க இருக்கிற வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் தான். பட் அந்த ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறவங்க, அந்த கம்பத்து மேலே ஏறி அந்த ஒயரில் வேலை செய்கிறவங்க, ஒரு ஸ்பெஷலி மழை டைமில் கம்பத்தில் ஏறி அந்த ஒயரில் வேலை செய்கிறவங்க,
அது எவ்வளோ ரிஸ்க்கு நம்ம ரியலைஸே பண்ணுறதில்ல. ஒரு செகண்டில் ஒரு ஸ்பார்க் அடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து கீழே விழுந்து விழுதுனால அடிப்படலாம், இல்லை ஷாக்னால இறந்து போகலாம். இன்ஃபேக்ட் நான் படிக்கும்போது தெரியுது இந்த மாதிரி இபி ஒர்க்கர்ஸோட டெத்து வந்து அவ்வளோ நடக்குது வருஷத்துக்கு அப்படின்ட்டு நம்பர்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க என்ன தான் க்ளவ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு போனாலும் அந்த ஒர்க்கில் வந்து அவ்வளோ டேஞ்சர் அடங்கியிருக்கு. அண்ட் ஃபீல்டு ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் வேணுமோ அதை விட எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் போட்டாலும் பத்த மாட்டேங்குது. நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஊர் பெருசு, எலக்ட்ரிக் கம்பங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 3 பேர் செய்கிற வேண்டிய வேலையை ஒரே ஆள் செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் எம்ப்ளாய் பண்ணாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் படித்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரொஃபஷன் வந்து இவங்க வந்து ஒரு சொசைட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ஊரில் இப்போ எங்கே பார்த்தாலும் மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய ஃப்ளாட்ஸு, நிறைய பிரிட்ஜஸ்ஸு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் போயிட்டே தான் இருக்குது நம்ம ஊரில். ஸோ அதுக்கான ஒர்க்கர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்ம ஊர் மக்களும் இருக்காங்க, நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே மேன் பவர் பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து தே பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த சொசைட்டிங்க. ஏன்னா இவங்களுக்கும் வந்து ஈக்குவல் டேஞ்சர்ஸ் இருக்குது. என்னதான் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலும் சரி, எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணும்போதும் சரி, அந்த ஃபீல்டில் அவ்வளோ டேஞ்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ இன்ஜுரிக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை ரைஸ் பில்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சில பேர் தவறி விழுந்து கூட இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயிரிழப்பு அவ்வளோ நடக்குது. அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற காசும் பார்த்தீங்கன்னா இன்னும் லட்சக்கணக்கில் அவங்க சம்பாரிச்சாங்க. தினக்கூலி ஒரு நாளைக்கு 500 700 அவ்வளோதான் அவங்க ரேஞ்சுக்கே கிடைக்குது. மிஞ்சி போனால் 1000 ரூபா கிடைச்ச பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு அமௌண்ட்டுக்காக அவங்க உயிரை பணைய வச்சு குடும்பத்தை குழந்தைங்களாம் விட்டுட்டு எல்லாரையும் பிரிஞ்சு இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸும் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபயர் ஃபைட்டர்ஸ். இவங்களுக்கு வந்து டெய்லி ஒர்க் இருக்க போகிறது இல்லைங்க. ஆனால் எப்போ ஒர்க் வருதோ அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒர்க்கில் இதுவும் ஒன்று. த ரிஸ்க் இன்வால்வ்ட் இஸ் ஹியூஜ். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான், நெருப்பு, ரிஸ்க், அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். பட் அதை பற்றி போய் படிக்கும்போது தான் தெரியுது, இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸில் முக்கால்வாசி பேருக்கு அவங்களோட டேர்ம் ஒரு 20-30 இயர்ஸ் அவங்க டேர்ம் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது அதில் முக்கால்வாசி பேருக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ் வந்து நிறைய வந்திருக்கு, லங் இஷ்யூஸ், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் நிறைய வந்திருக்கு, கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி, TBI அப்படின்ட்டு ஒரு நோய் இந்த குறிப்பிட்ட இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து நிறைய வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உள்ளே போயிட்டு அந்த புகை, அந்த நெருப்பு அதெல்லாம் சுவாசிக்கும் போது எக்ஸசிவாக அவங்க சுவாசிக்கும் போது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க. ஸோ இவ்வளோ ரிஸ்க்கு, இவ்வளோ டேஞ்சர்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்களும் சர்வை பண்ணுறாங்க. பட் நம்மளில் நிறைய பேர் அதை நோட்டீஸே பண்ணுறதில்ல, அதை ஹானரே பண்ணுறதில்ல. இட்ஸ் ஹை டைம் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன்ஸ் எல்லாருமே நம்ம வி ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் அண்ட் ஹானரிங் தம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கே நம்மளால் தாங்க முடியல. நம்ம அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், வேர்த்து ஊற்றுது, சஃபகேட் ஆகுது, நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த மைனிங் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, அவங்க படுற கஷ்டத்தை நம்ம என்றைக்கா நினச்சி பார்த்துருப்போமா? அவங்க பல 100 மீட்டர் அடியில் போயிட்டு அங்கே காற்று இருக்காது, லைட் இருக்காது, மூச்சு விடுறது கூட கஷ்டமாக இருக்கிற ஒரு நிலைமை. காலைல வந்தாங்கன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போக முடியும். பிரேக் டைமில் எப்படி கிடைக்கும்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ அடியில் போயிட்டு அந்த மைனிங் ஒர்க் பண்ணும்போது லேண்ட் ஸ்லைடு அப்படியே உள்ளே அது கவர் ஆகிடும். அவங்களாம் இறந்துட்டாங்க. அது அவங்கள சுற்றி டேஞ்சர் மட்டும்தாங்க இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்களும் தினம் ஒர்க்குக்கு வராங்க. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். பை திஸ் டைம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிஷர்மேன், மீனவர்கள். அவங்க ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்களே, அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மீன் பிடிக்க வீட்டில் அவங்க கிளம்புறாங்கன்னா அவங்க திரும்ப எப்போ வருவாங்கன்னு தெரியாது, எப்படி வருவாங்கன்னு தெரியாது, வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. உள்ளே போகும்போது கடல் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. நடுக்கடல் போகும்போது அது எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு காமாக இருக்கும், ஒரு நாளைக்கு சீற்றம் எக்கச்சக்கமாக இருக்கும். அண்ட் இவங்களும் போட்டில் வந்து கும்பலாலாம் போகிறது ஒரு 2-3 பேர், மிஞ்சி பண்ண 4-5 பேர் தான் போகிறாங்க. ஸோ ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷன், ஒரு கடல் சீற்றம் வரும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு அவங்க மட்டும்தான். இப்போ ஒரு லேண்டில் இருந்தால் கூட ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டா ஒரு 10 பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடுக்கடலில் நீங்கள் யாரை கூப்பிடுவீங்க? சுற்றி கண்ணு கெட்டுற அளவுக்கு தண்ணி மட்டும் தான் இருக்கும்போது நம்ம கரேஜ், நம்ம தைரியம் மட்டும் தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அண்ட் அது எவ்வளோ நாளைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவங்களுக்கு. ஒரு மீனை பிடிச்சி திருப்பி வந்து விற்றா தான் அவங்களுக்கு சாப்பாடு, அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் இருக்குது. அண்ட் அந்த ப்ரீடிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம். அந்த ஒரு 1-1.5 மாதம் வாட்டவர் சுத்தமாக வியாபாரமே இருக்காது, மீனே இருக்காது, உள்ளே போகக்கூடாது. இந்த பிரச்சனைலாம் பார்த்தாதுன்ட்டு இந்த பார்டரை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மற்ற கண்ட்ரி மக்கள் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறது, அவங்க இவங்களை அட்டாக் பண்ணுறது, அது இதுன்ட்டு
ஒவ்வொரு கண்ட்ரி மக்கள் ஒவ்வொருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறதுன்ட்டு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், இவ்வளோ ரிஸ்க் மத்தியில் தான் அவங்க ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே போயிட்டுருக்குங்க. ஸோ இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தீங்க, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ரொம்ப ரிஸ்க்கான ப்ரொஃபஷன்ஸ்னு. இன்னும் நிறைய இருக்குங்க. இது வந்து ஒரு பார்ட்டில் எங்களால் அடைக்க முடியாது. நெக்ஸ்ட் வீக் வந்து இதோட கண்டினியூஷனு, அடுத்த லிஸ்ட் ஆஃப் டேஞ்சரஸ் ரிஸ்கி ஜாப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். See you next week. It's 9 minutes with Nandan.